இறுதி நிகழ்ச்சி. அதனாலதான் இவ்வளவு சிறப்பாக இத்தனை பேர் வந்திருக்காங்க. அடியனின் அன்பு இளவர் மரியாதைக்கு பாசத்திற்கும் உரிய திருவேங்கடம் அவர்கள் நேரடியாக இதே போன்ற நிகழ்வை வருமானில் தர்மபுரி மாவட்டத்தில் செய்ய வேண்டும் என்ற உன்னத இலக்குடன் இங்கே வருகை புரிந்திருக்கிறார். சமுதாய பணியில் சிறந்து விளங்கக்கூடிய அவர் ஒரு ஊருக்கு போயிட்டு வந்திருக்காரு. அதுதான் அவருக்கு அடைமொழி, துபாய் கணேசையா. வருகை புரிந்திருக்கிறார். அடுத்தது குமாரபாளையத்தில் சமுதாய பணியில் தொழில் சார்ந்த தொழிலும் செய்து கொண்டு வரக்கூடிய மூத்த நிர்வாகி சுந்தரராஜன் ஐயா அவர்களும் சுந்தரனார் செங்குந்தர் மேல்நிலைப் பள்ளி ரங்கப்பாளையம் மாணவர் வி மிதுன் பரத் அவர்களை உங்கள் பலத்த கரவணைக்கிடையே ஆசிரியர் இவ்வளவு பேர் எப்படி பாருங்க. தமிழ் திரையுலகில் சிவாஜிக்கு இணையான கதாபாத்திரத்தில் வந்தவர் மேஜர் சுந்தரராஜன் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருடைய நெருங்கிய உறவினர், விருது பெற்றவர் சௌரியராஜன் ஐயா ஐயா பண்டர். அவரு சொன்னார், நான்மணிக்கடிகைன்னு ஒரு நூல் பத்தி சொன்னார். கவனிச்சிங்களா? இந்த வருடம் தமிழ் சுடர் விருது வாங்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு நான்மணிக்கடிகை நூல் தான் நாங்கள் கொடுத்துட்டு வரோம். இதற்கு பதக்கம் அளித்து சிறப்பிப்பார்கள். நடமாடும் கடவுளியாக அம்மா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. மாதா அம்மா தாய், பிதா அப்பா. உயர்ந்த நிலைக்கு வருவதற்கு காரணமாக விளங்கக்கூடியவர், நடமாடும் கடவுளாக விளங்கக்கூடியவர் ஆசிரியர். ஆசு கூட்டல் இரியர் என்று பிரித்து பொருள் கூறுவார்கள். இந்த மாணவன் மங்களம் அம்மாள் அவர்கள் இந்த பொன்னாடை கொடுத்து சிறப்பிப்பார்கள். பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவி கரவழைக்கிடையே
பதக்கம் அணிவிப்பார்கள். இந்த ஃபோன் கூட பரவாயில்ல, நல்லா இருக்கு. பூபதி ஐயா அவர்கள் இந்த கேடை வழங்கி சிறப்பிப்பார்கள். ஆசிரியர் பெருந்தகை திருமதி அருள்மணி அம்மா அவர்களுக்கு இந்த பொன்னாடை இளந்தர் மேல்நிலைப் பள்ளி ஈரோடு 12ஆம் வகுப்பு மாணவ செல்வன் கௌதம் அவர்களுக்கு தமிழ்ச்சுடர் விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. அவருடைய பெற்றோர் வந்திருக்கிறார்கள். உங்களுடைய கரவொலி இந்த அரங்கம் அதிரட்டும். ஈரோடு செக்குந்தர் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு மாணவ செல்வர் அஸ்வின் குமார் அவர்களுக்கு தமிழ்ச்சுடர் விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. அவருடைய பெற்றோர் சகோதரி அவருடைய தமிழ் ஆசிரியர் இந்த நிகழ்ச்சியில் தமிழை இனிமையாக உண்மையிலேயே பேசக்கூடியவர். அவர் ஒரு வாழ்த்து செய்தியாக அனுப்பியிருக்கிறார். இதற்கு மாற்றாக எனக்கு திரும்ப அனுப்பியிருக்கார். அதை படிக்கும்போது தான் அவருடைய புலமையை நான் உண்மையில் உணர்ந்து கொண்டேன். எத்தனையோ பள்ளியில நான் அந்த ஆசிரியர்களுக்கு நான் கொண்டாட போட்டிருக்கேன். ஆனால் உண்மையிலேயே முதல் முறையா அகமகிழ்வோட நான் போடுற முதல் கொண்டாட இதுதான். இதெல்லாம் அவருடைய பெயர் தான் இருக்கும். கேடயத்திலையும் அவருடைய பெயர் தான் இருக்கும். அவர் தான் முதல் படி. இந்த மாதிரி தமிழ் சிந்தனை பேரவையிலேருந்து வந்திருக்காங்க. வருடம் பண்ணணும், இந்த முறை நம்ம பள்ளியில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, சரி அலைபேசியில கூப்பிட்டா அவங்க வரைஞ்சு 1/2 மணி நேரம் ஆகணும், இல்லை 5 மணி நேரம் ஆகணும், அடுத்த நாள் ஆகணும்னு தான் பொதுவாக நான் நினைச்சேன். நம்ம பண்ணுங்க 8 நிமிடத்துல அவர் வந்தார். 8னா பொதுவாக தடை அப்படிங்கிறதுக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க. உங்க மாநில சொன்ன ஒரு சென்டிமெண்ட். உங்கள் பள்ளி தாராள பெருந்தகை சிவானந்தம் ஐயா அவர்களுக்கு தமிழ் சிந்தனை பேரவை சார்பாக இந்த பொன்னாடை வழங்கி சிறப்பிக்கின்றோம். உங்களுடைய தரவை
ஒரு நிர்வாகம், ஒரு நிறுவனம் எந்த அமைப்பாக இருந்தாலும் தலை, இன்னைக்கு அந்த தலையை கூட சரியா சொல்ல மாட்டேங்கிறீங்க, தலை அப்படின்னு இலக்கணத்துக்கு அது சொல்லுங்க. இங்க உங்களுக்கு தலையாக இருக்கக்கூடியவர் உங்கள் தலைமை ஆசிரியர். உயரமா இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன குறைபாடு இருக்கும். அடுத்தவங்களுக்கு அச்சமூட்டும் விதமா அவங்களுடைய உடல் மொழி இருக்கும். புரியலதான் எப்படி சொல்றேன், மேக் ஃபியர் பை ஹிஸ் பாடி லாங்குவேஜ். எது சொன்னாலும் அடுத்தவங்களை ஒரு ஆதிக்கம் செலுத்துற மாதிரி எதிரில் இருக்கிறவங்களுக்கும், அது உயரமானவங்களுக்கு உள்ள ஒரு பொதுவான ஒரு அமைப்பு. இவங்க எவ்வளவு இனிமையா இருந்தாலுமே, ஆனால் ஐயா அவர்கள் அந்த புன்சிரிப்பு மாறாமல் ஒரு இந்த விளம்பரத்தில் ஒரு வாசனை சொல்லுவாங்க, இந்த மாணவர்கள் நீங்கள்லாம் ஒரு பொன்னகையாவே நான் பார்க்கிறேன். இந்த பொன்னகை கூடத்தின் தலைவராக, அதாவது தலைமை ஆசிரியராக விளங்கக்கூடிய ஐயா அவர்கள் புன்னகையுடனே வரவேற்று புன்னகையுடனே இந்த நிகழ்வை நிறைவு செய்யும் பாங்கு போற்றத்தக்கது. வாழ்த்துகள்.